ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஹாஃபலி எக்ஸாமில் மினிமம் இப்போ வரைக்கும் கூட நான் படிக்கல சார். ஏன்னா ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னம்னா என்ன படிக்கணும் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ டைம் இருக்கும்போது படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 39 நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்வி உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடியதில் சொல்பொருள் பின்வரு நிலையணி. சொல்பொருள் பின்வரு நிலையணி மொத்தம் 2 குறள் அது இருக்கும். அந்த 2 குறள் என்னென்ன அப்படின்னு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், அந்த ஒரு குறள்லையும் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல், இந்த 2 கேள்வி படிச்சிருந்தாலே ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னம்னா இதுக்கு அடிஷனலாக வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, அந்த ஒரு கேள்வியும் உருவக அணியை சான்றுடன் விளக்குக, இந்த 4 மார்க் 3 அணி இலக்கணம் படிச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39 உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 40 அட்டன் பண்ணுறதுக்கு இந்த பாணயம் பாராட்டல் படிச்சுக்கோங்க. இந்த பாணயம் பாராட்டலில் மையக்கருத்துடன் ஏற்புடைய 3 நயம்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எழுத வேண்டியது மையக்கருத்து, எதுகை, மோனை, இயைபு, இதுவே போதுமானது. இது போக அடிஷனலாக அணின்னு போட்டு இயல்பு நவர்ச்சி அணி அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. மேலே திரண்ட கருத்தும் சேர்த்தே நீங்கள் எழுதலாம். அப்போ எத்தனை நயம் ஆயிடுச்சுன்னா திரண்ட கருத்து, மையக்கருத்து, எதுகை, மோனை, இயைபு, ரொம்ப அழகாக 4 மார்க் போட்டுருவாங்க. 2 4 மார்க் எழுத வேண்டியது 3 4 மார்க். அதுக்கு 2, 1 அணி இலக்கணம் சொல்லிட்டேன், 1 42 சொல்லிட்டேன். 43ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு அடைப்புக்குள்ளுள்ள ஆக்கப்பயிர் விதிகளை கண்டறிக. இந்த பயிற்சியோ அல்லது அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம், கம்பு, கண்ணிலும் எழுதலாம், வெண் தாளிலும் எழுதலாம், மை, பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே, இதழ், இதுவும் உங்களுடைய புக்கில் 4வது யூனிட்டில் இருக்கக்கூடிய பயிற்சி. இது படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 2ல் 1 42ஆம் நம்பர் கேள்வியில் 43ல் உங்களுக்கு கேட்பாங்க. இல்லை 3ஆவதா அப்படின்னம்னா ஒரு மைண்ட் மேப் கொடுத்து அந்த மைண்ட் மேப்பை பத்தியாக அமைத்து எழுதுதல் அப்படிங்கிறப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா அகப்பொருள் 2 வகைப்படும், பொருள் இலக்கணம் 2 வகைப்படும், அகப்பொருள் புறப்பொருள். அகப்பொருள் அவங்க எத்தனை பிரிவாக அதை பிரித்து கொடுத்துருக்காங்களோ அது ரொம்ப சிம்பிளாக இந்த மைண்ட் மேப்பை பற்றியாக மாற்ற சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் எடுத்து எழுதி வச்சாலும் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். அடுத்ததான் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் மதீனா நகரம் ஒரு வளமான நகரம், கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவம், இது 2 போதுமா அப்படின்னம்னா ஆக்சுவலாக இந்த மதீனா நகரம் வளமான நகரம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு செகண்ட் மிட்டம்க்கு அப்புறம் நடத்தின செகண்ட் மிட்டமில் கேட்ட கேள்வி அப்படிங்கிறனால இது உங்களுக்கு 100% இந்த எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது. இது போக அடிஷனலாக நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன்னா திருக்குறளில் 4 நெடுவினாவும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா வேறு எந்த கேள்வியும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவம், அடக்கமுடைமை ஒருவனை வாழ்வில் உயர்த்தும் என்பதனை முப்பால் வழி தெளிவுபடுத்துக. அடுத்ததாக இந்த வட்டம் புதுசாக மருத்துவம் அறவுடைமை, அந்த 2 அதிகாரம் நமக்கு புதுசாக ஒரு 4 மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க, அதையும் படிச்சுக்கோங்க. இது 3 உங்களுக்கு செகண்ட் யூனிட்டில். அடுத்ததாக 4th யூனிட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் அப்படிங்கிற அந்த 4வது கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் எழுத வேண்டிய ஒரு 6 மார்க் எழுத முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி, எழுத்து மொழி, சுற்றுச்சூழலை வளப்படுத்தும் இயற்கை வேளாண்மை, யானை டாக்டர் படிச்சுக்கோங்க. இது 3 படிச்சிருந்தீங்கன்னா 1 எழுதலாம். பட்டு ஒரே நண்பன் அப்படிங்கிற பாடம் இந்த வருஷம் தான் புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறனால ஆக்சுவலாக பிம்பம் அப்படிங்கிறது பிரபஞ்சன் அவர்களுடைய கதை. அந்த பிரபஞ்சன் அவர்களுடைய பிம்பம் கதையை எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு இப்போ ஒரே நண்பன் அப்படிங்கிற இப்போ அதே கதை சேர்த்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. லாஸ்ட்டாக நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நண்பன் அது கேட்டாங்க இல்லையா, அது 1 அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. அடுத்தது யானை டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் இதில் உண்டாளம்மை இருக்குது, இந்த புறநானூறு இந்த வருஷம் இல்லையே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. புறநானூறு தேவையில்லை, மொத்தமே உங்களுக்கு 4 மனப்பாட பாடல். மனப்பாட பாடல்லாம் இம்பார்ட்டன்ட் வேணும்னு கேட்கக்கூடாத ஒரே கிளாஸ் செக்ஷன் எது அப்படின்னோம்னா அது 11th ஸ்டாண்டர்டு மட்டும்தான். ஏன்னா மிச்சம் எல்லாருக்குமே 10லேருந்து 15 மனப்பாட பாடல் இருக்கும். 11th மட்டும்தான் மொத்தமே 4. அந்த 4ஐயும் நல்லா தரவு பண்ணுங்கள். எழுத வேண்டிய ஒரு மனப்பாட பாடல் எழுதலாம். ஆல் தி பெஸ்ட்.